Hi, welcome to the squad. This is Logic IO. ஸோ போன எபிசோடில் வந்து ஜூலை 2024 ஜோஹோல ரவுண்ட் ஒன்ல கேட்டிருந்த கொஸ்டினோட எபிசோட் 1 பார்த்தோம். 5 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், இதுவும் ஜூலை 2024 கேட்ட ஒரு கொஸ்டின் தான். கீர்த்திகாவா தெரியல, இன்ஸ்டாகிராமில் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக வேணும் அப்படின்னா கீழே ஒரு ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அதில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா நம்ம ரெகுலர் ஷெடியூலில் மண்டேஸ் அண்ட் வெட்னஸ்டேஸ் வந்து எல்லா வீடியோவும் ரெகுலராக வந்துட்டுருக்கும். ஸோ யா, முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுளாக தான் எனக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபைன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கமிங் பேக், அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் கோடிங் கொஸ்டின்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கோடிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கோடைவா சேனலில் நிறைய ஜோவா கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆப்டிடியூடுக்கு வேணும்னா சிஆப்டின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து ஜாவாவுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் அவங்க அனுப்புனதில் பார்த்துருந்ததில். ஸோ அதுக்காக ஒரு வீடியோ கம்மிங் சூன் கோடைவோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Fine. Okay. A pizza is divided into 8 equal slices. If 3 friends want to share it equally, how many slices will each friend get? ஓகே, இந்த கொஸ்டின் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. என்ன அப்படின்னா, இதே கொஸ்டின் இன்டர்நெட்டில் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன வேரியேஷன் என்னென்னா, 8 ஈக்குவல் ஸ்லைசஸை 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பதிலாக 4 ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்கன்னு இருந்துச்சு. ஸோ ஈவன் நம்பராக இருந்துச்சு. இவங்க உள்ள யாரோ கொஸ்டின் எடுத்தவங்க கொஞ்சம் அறிவாளியாக ஃபீல் பண்ணி 4 3 அப்படின்னு மாற்றி விட்ருக்காங்க. ஆகையால் கொஞ்சம் ஒரு மாதிரி மாறப்போகுது ஆன்சர். பரவாயில்ல, நம்மளுக்கு கொடுத்த கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். A pizza is divided into 8 slices. ஸோ நம்மள்ட்ட எத்தனை ஸ்லைஸ் இருக்குது? 8 ஸ்லைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை 3 பேருக்கு பங்கு பிரித்து கொடுக்கணும். 3 ஃப்ரெண்ட்ஸ் வாண்ட் டு ஷேர் இட் ஈக்குவலி. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? 8 டிவைடட் பை 3. எய்தர் 8 டிவைடட் பை 3ன்னு டேரெக்டாக ஆன்சர் போடுங்க. இல்லை அப்படின்னா 2.66ன்னு வரும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா. அப்படி தானே? 3 2s are 6, ரிமைனிங் 2. இங்கே ஒரு பாயிண்ட் போட்டு 0 3 6 are 18, ரிமைனிங் 2. ஆமாம், 2.66ன்னு அப்படியே போயிட்டே இருக்க போகுது. ஸோ இது நீங்கள் ஆன்சர் இல்லைனா 8/3 அப்படின்னே கூட போடுங்க. அண்ட் 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பதிலாக 4 ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு கொஸ்டினை ஒழுங்காக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆளுக்கு 2 ஸ்லைஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஆமாம், இந்த கொஸ்டின் இவ்வளோ முக்கியமான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினாலும் ப்ராப்ளம் ஈஸியாக கேட்டாங்க போல. செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். If A can complete a task in 15 days, B can complete the same task in 12 days, and C can complete it in 10 days. How long will it take for all 3 working together to complete the task? Okay, இது கொஞ்சம் நிதானமாக பார்க்குறது நல்லது. ஏ வந்து அந்த டாஸ்கை 15 நாளில் முடிக்கிறாங்க. ஓகே, பி அதே டாஸ்கை 12 நாளில் முடிக்கிறாங்க. சி அதே டாஸ்கை 10 நாளில் முடிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் இண்டிவிஜுவலாக சேர்ந்து இந்த டாஸ்க்கை அவங்க முடிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம். இப்போ டாஸ்க்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு செவர் எழுப்புறாங்க அப்படின்னு கூட நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஏ மட்டும் தனியாக பண்ணால் 15 நாள் ஆகுது, பி மட்டும் தனியாக பண்ணால் 12 நாள் ஆகுது, சி மட்டும் தனியாக பண்ணால் 10 நாள் ஆகுது. 3 பேர் சேர்ந்து பண்ணால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, இப்போ ஏ தனியாக பண்ணால் அந்த வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 1 டே, ஓகே, 1 டேல எத்தனை இது பண்ணியிருப்பாங்க? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. 15 நாளில் மொத்த வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்போ ஏ வந்து 1 டேல 1/15 பண்ணியிருப்பாங்களா? ஓகே, இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 15 நாள் ஆகுது அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்குன்னா 1 டேல 1/15 தானே பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தோணிடும். இல்லைன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். அந்த ஒரு வேலையை முடிக்க அவங்களுக்கு 15 நாள் ஆகுது. அப்போ எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க 1 டேல? ஓகே, இந்த இடத்துல நம்ம டேஸை வச்சுக்கிறோம், இந்த இடத்துல ஒர்க்கை வச்சுக்கிறோம். ஓகே, ஒரு வேலை, அந்த டோட்டல் வேலை அது வந்து 1 வேலை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம்ல. அப்போ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 15 நாள்னா 1 டேல, டேஸ்லாம் ஒரே பக்கமாக எழுதுகிறோம், ஒர்க்கை ஒரே பக்கமாக எழுதுகிறோம், எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க. இந்த எக்ஸ் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. 15x is equal to 1. அப்போ x is equal to 1/15. அப்போ ஒரு நாளில் அவங்க 1/15 ஒர்க்கு முடிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு அந்த அந்த கான்செப்ட் அப்படி டேரெக்டாக உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை போட்டு பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஸோ 1 டேல 1/15.
அதே மாதிரி பி 1 டேல எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னா 1/12 பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சி எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னா 1/10 பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஏபிசி இண்டிவிஜுவலா ஒரு நாள்ல இவ்வளோ பண்றாங்க. அப்ப 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறப்ப டுகெதர் சேர்ந்து ஒர்க் பண்றப்ப என்ன இருக்கும்? ஏபிசி 3த்தையும் ஆட் பண்றோம். 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 1/15 + 1/12 + 1/10 3 பேரும் சேர்ந்து 1 டேல பண்ற ஒர்க். ஸ்டில் 1 டே பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே. 1 டேல 3 பேரும் இண்டிவிஜுவலா ஏ வந்து 1/15, பி 1/12, சி 1/10ன்னு சொல்லி ஒர்க் பண்றாங்க. அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றப்ப ஒரு நாள்ல எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இத 3த்தையும் ஆட் பண்றோம். இதுக்கு எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 அப்படின்னு வரும். ஓகே. 10 எதுனாலும் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். 12ல பார்த்தீங்கன்னா 12னா அதுக்கப்புறம் 24 வரும். வராது. 36 வரும். வராது. அதுக்கப்புறம் 48 வரும். வராது. அதுக்கப்புறம் 60. 60னா இப்போ 10 ஈஸியா நம்மளால பண்ணிக்க முடியும். 15 பண்ணிக்க முடியும். 15 × 4. ஸோ அதனால 60ங்கிறது நம்மளுக்கு எல்சிஎம். இங்க மேல அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10க்கு வந்து 6ஆல மல்டிப்ளை பண்ணா 60. அப்ப நியூமரேட்டர் வந்து 6 ஆகும். 12க்கு வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணா 12 × 5 வந்து 60. ஸோ நியூமரேட்டர் 5 அப்படின்னு ஆக போகுது. அண்ட் 15க்கு வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணா 60. ஸோ நியூமரேட்டர் வந்து 4 அப்படின்னு ஆக போகுது. 4 + 5 + 6. சிம்பிளா எல்சிஎம் எடுத்து இது 3 ஃப்ராக்ஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது 3த்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே. அதுக்கு ஏதோ நான் பெருசா எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன்னு நினைச்சிட வேணாம். இதுதான். இப்ப அடுத்த ஸ்டெப்ல இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 4 + 6 வந்து 10, 10 + 5 15, 15/60 அப்படின்னு வருது. ஸோ 15/60னா 15 × 4 வந்து 60. ஸோ 1/4 அப்படிதானே? ஸோ 1 டேல ஏ, பி, சி 3 பேரு சேர்ந்து பண்ற ஒர்க் 1/4. ஓகே. 3 பேரும் சேர்ந்து 1/4 ஆஃப் த ஒர்க்க முடிக்கிறாங்க. அப்ப மொத்த ஒர்க்க முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? 4 நாள் ஆகும். சிம்பிளா யோசிக்கணும்னா முதல்ல ரெசிப்ரோக்கல் எடுத்து 1/15 ஆரம்பிச்சோம். அப்புறம் திரும்ப ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம் 4 டேஸ். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா 3 பேர் சேர்ந்து ஒரு நாள்ல 1/4 ஒர்க்க முடிக்கிறாங்க. அதாவது கால்வாசி முடிக்கிறாங்க. அப்ப இத வந்து 1 ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்? × 4. 4 நாள் இதே மாதிரி வேலை பார்த்தாங்கன்னா முழு வேலையை முடிப்பாங்க. ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு அதே மாதிரி அந்த மேட்ரிக்ஸ் போட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். 1/4 ஒரு நாள்ல அப்படின்னா 1 ஒர்க் முடிக்கிறது எத்தனை நாள்? இந்த இடத்துல டேஸ், இந்த இடத்துல ஒர்க். 1/4 ஒர்க் 1 டேல முடிக்கிறாங்கன்னா 1 ஒர்க், அதாவது டோட்டல் ஒர்க், 1 ஹோல் ஒர்க். 1 தான் முழுசா நினைக்கிறோம். அதை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 1/4 x = 1, x = 4 அப்படின்னு சொல்லி வந்துரும். 4 டேஸ் ஆன்சர். ஓகே. சிம்பிளான கொஸ்டின் தான். 2 விஷயம் நம்மளுக்கு புரியணும். ஒரு நாள்ல 15 டேஸ்ல 1 ஒர்க் முடிக்கிறாங்கன்னா 1 டேல எத்தனை ஒர்க் முடிக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு அந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் அழகா பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் போமா? In how many ways we can choose a group of 5 men and 6 women from a pool of 8 men and 10 women? ஓகே. இப்ப 8 மென்னும் 10 விமனும் இருக்காங்க. அதுல இருந்து நமக்கு சூஸ் பண்ண போறது வந்து 5 men and 6 women. இதை நீங்க எப்படி பண்ணலாம்? உங்களுக்கு வந்து டைரக்டா இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் தோணிரணும். அதாவது அப்ரோச் தோணிரணும். என்ன அப்படின்னா இங்கிருந்து நம்மளுக்கு காம்பினேஷன் தான் தேவை. இந்த கொஸ்டின்ல எத்தனை வேஸ்ல அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காம்பினேஷன் தான் தேவை. ஏன் இது பெர்முடேஷன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். பெர்முடேஷன் அப்படின்னா ஆர்டர் முக்கியம் பிகிலே. காம்பினேஷன் அப்படின்னா ஆர்டர் பத்தி கவலைப்பட மாட்டான். கேடோ கெட்டு விட்டுருவான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்டர் முக்கியமா? கிடையாது. முதல்ல யார் வரா? எனக்கு 5 மென் வேணும், அவ்வளவுதான். பசங்க 5 பேர் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர எனக்கு முதல்ல இந்த பையன் வேணும், அதுக்கடுத்து இந்த பையன் வேணும், அப்புறம் இந்த பையன் வேணும்னு சொல்லி நான் அது வந்து ஆர்டர் எனக்கு மேட்டர் இல்லை. ஏதோ ஒரு 5 பேர் வந்தா போதும். அதே மாதிரி 6 பொண்ணுங்க வந்தா போதும். யாரும் டபுள் மீனிங்காவோ இல்லை வேற ஏதாவோ எடுத்துக்க வேணாம். ஸோ இப்போ 5 பேர் 6 பேர்னு சொல்லிட்டு நம்ம 8 men 10 womenல இருந்து எடுக்கிறோம். ஸோ இதை பேசிக்கா காம்பினேஷன்ல போட போறீங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? 8 மென்ல இருந்து 5 பேரை சூஸ் பண்ண போறோம். அண்ட் நான் சொல்லிட்டேன் காம்பினேஷன் பெர்முடேஷன் கிடையாது. ஏன்னா இங்க ஆர்டர் முக்கியம் இல்லை. அப்போ எப்படி பண்ணலாம்? 8 மென்ல இருந்து 5 மென்னை எப்படிலாம் சூஸ் பண்ணலாம்? எத்தனை காம்பினேஷன்ல? 8C5. ஓகே. 8C5. இந்த 8C5னா என்னங்கிறத அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். ஸோ 8ல இருந்து காம்பினேஷன் போட்டு 5 பேர் எடுக்கிறோம். அதே மாதிரி 10 விமன்ல காம்பினேஷன் போட்டு 6 பேர் எடுக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல நடுவில் ப்ளஸ்ன்னு போட்டிருக்க, அது தப்பு. ப்ளஸ் போடக்கூடாது.
இன்டூ போடணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 men and 6 women. நம்ம 5 men அல்லது 6 women எடுக்கலை. 5 men and 5 மென்னும் எடுக்கிறோம் 6 விமனும் எடுக்கிறோம். ரெண்டு இது அல்லது இது அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் இருந்துச்சுன்னா ஸோ பேசிக்லி ஆர் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். அண்ட் இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் போடணும். ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக எவாலுவேட் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்குது என்னன்னா NCR is equal to n factorial by r factorial into n minus r factorial. இந்த இடத்துல n என்னது? n is equal to 8. r என்னது? r is equal to 5. ஸோ இப்போ அதே ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 8 factorial divided by 5 factorial into 8 minus 5 னா என்ன? 3 factorial into இங்கே 10 factorial divided by 6 factorial into 4 factorial. ஏன்னா 10 minus 6 4. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் அவ்வளோ ஐடியா இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் டாப்பிக்கே தனியாக கவர் பண்ணுறேன். இங்கே அதை ஃபுல்லாக போனோம்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து ஃபர்தராக நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். 8 ஃபேக்டோரியலில் நீங்கள் எப்படி எழுதலாம்? 8 into 6 into 5 into 5 வராதுல்ல, நான் நடுவில் நம்பர்லாம் விடுறேன், திரும்ப எழுதுறேன். 8 into 7 into 6 into 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி கீழே என்ன இருக்குது? 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னு இருக்குது. இந்த 5 ஃபேக்டோரியல் கட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணுறப்ப கேன்சல் ஆகிடுது. 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 3 into 2 into 1 தானே 3 ஃபேக்டோரியல். இந்த இடத்துல 3 into 2 6ஆ? இந்த 6 அப்படியே நான் கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே 1 இருக்குது, 1 இருக்கிறதும் இல்லாது 1 தான், அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் இங்கே மல்டிப்ளிகேஷன் செகண்ட் டேர்ம் 10 into 9 into 8 into 7 into 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாமா? 10 ஃபேக்டோரியலை. அப்போ இங்கே 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு வருது. இங்கே 6 ஃபேக்டோரியல் கேன்சல். இந்த 4 ஃபேக்டோரியலை நம்ம என்ன பண்ணலாம்? 4 into 3 into 2 into 1 அப்படின்னு போடலாம். ஓகே, இங்கே வந்து 8 இருக்குது. ஸோ 8 என்ன? 4 into 2 வந்து 8 அப்படி கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே 3 இருக்குது. 3 into 3 9 அப்படி சொல்லி நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம எழுத போகிறோம். என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கோ எழுதி அதெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ எதெல்லாம் அடிச்சிருக்கேன் எதெல்லாம் அடிக்கலைங்கிறத கேர்ஃபுல்லாக பாருங்கள். எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. குழம்பு ஏதாவது நம்பரை திரும்ப ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஆன்சர் தப்பாக வரும். இங்கே என்னெல்லாம் இருக்குது? 8 into 7 இது மட்டும்தான் ரிமைனிங், வேறு எதுவுமே பிழைக்கலை. இந்த பக்கம் என்ன இருக்குது? 10 into 3 into 7 இருக்குது. ஓகே, ஸோ இதுதான். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நான் என்ன பண்ணுறேன்? 7 into 7 49. 49 into 8 into 3 வந்து 24. நான் அதை அப்படியே டேரெக்டாகவே இங்கே எழுதுகிறேன். 8 into 3 வந்து 24 into 10 அப்படி தானே? ஸோ 49 into 24 என்ன? 9 3s are 27, 9 4s are 36, remaining 3. 4 4s are 16, 16 plus 3 is 9. அதுக்கப்புறம் 9 2s are 18, remaining 1. 4 2s are 8, 8 plus 1 9, 6. இங்கே வந்து 7, இங்கே மீதி 1 போனால் 1 0. ஆன்சர் ஏதோ தப்பாக வர்ற மாதிரி இருக்குது. 10760வா? இதான் ஆன்சரா? இன்ட்டு 10 போட்டிருக்கணும். மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. என் மேலே எனக்கு சந்தேகம். 7 8s are 56. அதுக்கப்புறம் இங்கே 210. 56 210. இன்னொரு தடவை போட்டு பார்த்துக்கிறேன். 6 1 is 6, 6 2s are 12, 5 1 is 5, 5 2s are 10. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 7 1 1 117 அதுதான் கரெக்டு. இங்கே இடையில ஏதோ தப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 11760. மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுறேன், வேறு எதுவும் வித்தியாசமாலாம் பண்ணல. ஆனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப தப்பு வராமல் பார்த்துக்கோங்க, கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் ஈஸி தான். உங்களுக்கு அந்த காம்பினேஷன் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் அழகாக பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து டோட்டலாக 10 கொஸ்டின், 3 கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவே ஆக்சஸபிளாக இருக்கும். பார்க்கலாம். டாடா.